வெல்கம் டு நித்யா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு கடலைப்பருப்பு வேணும். இந்த கப்புக்கு 2 கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 3 மணி நேரம், 2.5லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நான் 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, குக்கரில் ஒரு 4-5 விசில், நமக்கு இந்த கடலைப்பருப்பு நல்லா குலைவாக வெந்துடணும். அதனால் ஒரு 4-5 விசில் குக்கரில் வச்சுக்குவோம். இப்போ நமக்கு நல்லா களைஞ்சி குக்கரில் எடுத்தாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி 3-4 விசில் நம்ம வச்சுக்குவோம். இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நமக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கட்டும். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ வெல்லம் எடுத்துருக்கேன். 250 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம இந்த கடலைப்பருப்பில் அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த வெல்லமும் பருப்பும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துடணும். நீங்கள் பாகு காய்ச்சி ஊற்றுறதா இருந்தாலும் தாராளமாக வெல்லத்தை பாகு காய்ச்சி ஊற்றலாம். இப்போ நம்ம வெல்லம் நல்லா உருகி இந்த பருப்போடு சேர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பருப்பை கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுருங்க. நமக்கு இந்த பதத்தில் இருக்கணும். நல்லா பருப்பே தெரியாத அளவுக்கு நல்லா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெல்லம் சேர்த்தோடனே அப்படியே நல்லா மசிச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்கு கெட்டி ஆக ஆக இந்த அல்வா பதத்துக்கு வந்துடும். இப்போ நான் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு எப்படி ஒரு பதத்துக்கு வந்திருக்குன்னு. இனி அடுத்து நம்ம நெய்யில் முந்திரி பருப்பு, ஏலக்காய், தேங்காவை நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிட்டு நெய்யில் வறுத்து இதோட சேர்த்துருவோம். இப்போ பேனில் நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு தேங்காவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேங்காவை போட்டு நம்ம வதக்கிடுவோம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வரணும். நம்ம தேங்காவை ஃபஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு போடுவோம். இப்போ தேங்காய் பொன்னிறமாக வறுந்துருச்சு. இதோட நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துப்போம். இப்போ முந்திரி பருப்பும் நமக்கு பொன்னிறமாக வறுக்கணும். இப்போ தேங்காய் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இதை நம்ம இப்போ ஸ்வீட்டில் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பராக கடலைப்பருப்பில் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடி இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.